அழகாக போறீங்க. ஓகே. அழகாலும், அறிவாலும் இந்த தடவ வசீகரிக்க போகிறீங்க. இந்த வயது ஒத்தவர்கள். 60 வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இதுவரைக்கும் இருந்த உடல்நிலையில் இருந்தா பிணக்குகள் எல்லாம் நீங்க போகிறது. ஓகே. 5ஆம் இடம் வலுக்கறனால நெறைய பேருக்கு மந்திர உச்சாடனம் பலிக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க நெறைய மந்திரம் சொல்லியிருக்கலாம். ஆனா, இந்த தடவ நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் பலிக்க போகுது. அதனால தயவு செஞ்சு வாய திறந்து யாரையும் சாபம் குடுத்துறாதீங்க. 5ஆம் இடமே மந்திரம் தான். சரியா? இதெல்லாம் சீக்ரெட் உள்ள இருக்கு. அப்ப நெறைய பேருக்கு 60 வயது தாண்டி அது அந்த தசாபுத்தி எடுக்கும்போது அந்த தசாநாதன் உட்கார்ந்திருக்க அமைப்பையும் வச்சு சொல்றேன். சூரியனோட சேரும்போது நெறைய பேருக்கு மந்திர பலித்தமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப கடகராசிக்காரங்க இந்த தடவ நான் ஏற்கனவே சொன்ன மாரி வாயில அமைதியா இருக்கணும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு அது நடந்துரும். அந்த மாரி இறையருள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்புங்க. ஆமா, திடீர்னு எனக்கு பவர் வந்துருச்சு. அப்படின்ற மாரி நீங்களே உங்களுக்கு இஎஸ்பி பவர் வந்துருச்சு அப்படின்ற மாரி உணரப் போறீங்க. ஏன்னா, பாக்கிய இடத்துல சனி உட்கார்ந்திருக்காரு. அந்த சனிக்கு இங்கிருந்து 9ஆம் பார்வைனா பாக்கிய பார்வையே குரு குடுக்க போறாரு அப்படின்றபோது, வேற லெவல். அந்த 1, 2 இல்ல. அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி உள்ளுக்குள்ள இயங்க போது. நீங்க சமாளிச்சு உங்க கற்பனை வளத்தெல்லாம் இழுத்தி வச்சு, கரெக்ட்டா மையப்படுத்தி உங்களுடைய வாழ்வியலை செதுக்க ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால், இந்த தடவ நீங்க போடுற விதை, உங்களுடைய ஆயுள் முழுவதற்குமான விதையா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாகத்தான் இனிதே மலர இந்த புத்தாண்டு காத்திருக்கிறது.